இதோ வந்துட்டா. வீட்லயே இருக்கிறது இல்ல, எப்ப பாரு அவள கூட சேர்ந்துட்டு ஊர் கதை தான் பேசிட்டு திரியா. ஐயா சாப்பிட்டியா? ஆமாத்தே, சாப்பிட்டாச்சு. சோறு போட்டு கொடுக்க வேண்டியதானே அவனுக்கு? போட்டு கொடுக்காம போயிட்டா போல. போயிட்டு வந்து சாப்பிட்டியான்னு கேட்கா. அது கூடவா உனக்கு செய்ய முடியல? ஒரே அங்கதான் போய் அவளை கூட கூத்தடிச்சிட்டு கிடக்கா. ஆமா, இவர் என்னமோ பெரிய யோகியர் மாதிரி பேசுவார். இன்னைக்குதான் வீட்டுல இருக்கீரு, சாயந்தரம் ஆனா போயிருவீர்களா குடிக்க? நான் என்ன குடிக்கையா போயிட்டு கிடக்கேன்? உங்க அண்ணி வீட்டுல தானே போய் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அதுல என்ன இருக்கு? கலை இன்னைக்கு ஊருக்கு போறா, புருஷன் வந்திருக்காரு கூப்பிட, அதனால அங்க போய் இருந்துட்டு வந்தேன். அப்புறம் அந்த பிள்ளை போறப்ப போய் இருக்க வேணாமா? அதான் இருந்து பார்த்துட்டு வழி அனுப்பிச்சிட்டு வரேன். ஆமா, இவ வழி அனுப்பலன்னா அவ போக மாட்டா புருஷன் வீட்டுக்கு. அவனும் வந்துட்டானே பொண்டாட்டியை கூப்பிட, வெக்கம் கட்டவன். பொண்டாட்டியை அடக்கி வைக்க தெரியல. இப்படி வந்து வந்து அவளை கூட்டிட்டு போறதுனால தானே அவள் எல்லாம் இப்படி அலைகிறாள்வ. இப்ப போறா, இன்னும் எத்தனை நாள்ல திரும்பி வராளோ தெரியல. ஒரு வாரமோ 2 நாளோ. சும்மா அப்படி பேசாதீங்க. நம்ம வீட்லயே ஒரு பொட்ட பிள்ளை இருக்கு. அவ வீட்டுல போய் சொல்லி அவ இங்க இருந்து உட்காந்ததுக்கு காரணமே நீங்க தான். அதை முதல்ல மறந்துடாதீங்க. சரி மாமா, சும்மா எதுக்கு அத்தையை சத்தம் போட்டுட்டு கிடக்கீங்க? அதை விடுங்க. அத்தை, இங்க பக்கத்துலயே ஏதாவது ஒரு வீடு இருந்தா பாருங்களா, இப்படியே இருந்துடலான்னு பார்த்தேன். என்னத்துக்கே வீடு? அதான் அத்தை வீடு இருக்குல்ல, இங்க இரு சும்மா. அதுக்கு எதுக்கு வீடு பார்த்துட்டு இருக்கணும்னு நினைக்கா? இல்லத்த, அம்மா ஃபோன் பண்ணாவ, வீடு ஏதாச்சும் பாருன்னாவ. அம்மாயும் வராவலாம் இங்க. பார்த்துட்டா நல்லா இருக்கும். இங்கே இருந்தா நல்லா இருக்காது, சரிப்பட்டு வராது. அது ஏன் மருமவனை சரிப்பட்டு வராது? உங்க அத்தை வீடு தானே. இங்க யாரு என்ன சொல்ல போறா? யாரு இருக்கா கேள்வி கேட்க? ஒண்ணு இங்க இரு சும்மா. இல்ல மாமா, பக்கத்துலயே அதுக்கு தான் வீடு பாக்குறேன். இப்போ ஒன்னா ஒரே வீட்டுல இருக்கிறத விட பக்கத்துல இருந்தா வந்து போய் இருக்கலாம்ல. அம்மாக்கும் நல்லா இருக்கும், அத்தைக்கும் நல்லா இருக்கும். அதனாலதான் பக்கத்துல ஏதாச்சும் இருந்தா பாப்போம். ஆமா, அவன் சொல்றதும் கரெக்ட் தானே. அண்ணன் அண்ணிலாம் வந்துட்டா எல்லாம் இங்க எப்படி இருப்பாவ? தனியா வீடு இருந்தா அவைய விழுக்குன்னு இருந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவன் சொல்றதும் கரெக்ட் தான். சரியா, அத்தை சொல்லி வச்சு பார்க்க என்ன? சரி அத்தை, நல்லது. அப்ப கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் இப்ப. ஐயா, அப்படியே வரும்போது நம்ம ராஜி கூட்டிட்டு வந்துருஎன்ன? அவ எங்க மாமா வருவா என் கூட? கூப்பிட்டு பார்க்க, வந்தா கூட்டிட்டு வரேன். அதெல்லாம் வருவையா, கூப்பிடு, நீ கூட்டிட்டு வா. அறிவு கட்ட மனுஷா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? ஒரு வயசு பிள்ளைய போய் கூட்டிட்டு வாங்கியல. பெத்த அப்பம் பண்ற காரியமா இது? ஏன் உன் அண்ணன் அவன் தானே கூட்டிட்டு வரது. இப்ப என்ன, உங்க அண்ணன் தான் சொன்னாருல்ல கெட்டி வைக்கிறேன்னு பிள்ளைய. அப்புறம் என்ன, கெட்டிக்க போறவன் தானே கூட்டிட்டு வந்தா என்ன? அதெல்லாம் சின்னதுல பேசி வச்சது. பெருசாயும் அதே நடக்கும்னு என்ன நிச்சயம் இருக்கு? அதை விட்டுட்டு நம்மளே பிள்ளைகளை கூட்டிட்டு வா அது இதுன்னு சொல்லி எதுக்கு ஆசையை வளர்க்கணும் மனசுல? இங்க இதுதான் கடைசி. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க.